அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது மார்கழி மாதம் சதுர்த்தி விரதம் சிறப்புகளை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். சதுர்த்தி விரதம் மாபெரும் சக்தி வாய்ந்த விரதங்களில் ஒன்றாகும். சதுர்த்தி விரதம் என்பது இந்த பிறவியில் மட்டுமின்றி அடுத்த பிறவிலும் பலன் தரக்கூடிய பன்மடங்கு பலன் தரக்கூடியதாகும். சதுர்த்தி விரதம் பற்றி தெரியாதவர்கள் விநாயகப் பெருமான் சக்தியை பற்றி தெரிந்து கொள்ளலாம். சதுர்த்தி விரதம் விநாயகப் பெருமான் அருளை பெற்று தரும் துன்பங்கள் மற்றும் தடைகளை போக்கும் வல்லமை மிக்கது என்பது அனைவருக்கும் தெரியும். ஆனால் சதுர்த்தி விரதம் ஒரு ஏழையான ஒரு அமைதியான மனிதனையும் அரசனாக்கும். அந்த அளவிற்கு செல்வத்தை வாரி வாரி வழங்கக்கூடிய அற்புதம் நிறைந்த ஒரு மாபெரும் சக்தி வாய்ந்த விரதம் என்று தெரியாதவர்களுக்கு தெரிய வேண்டும். முன்னொரு காலத்தில் இந்த பூமியை பெரும் பகுதியை நீதிநெறி தவறாமல் ஆண்டு வந்தான் கர்தமன் என்ற அரசன். ஒரு தினம் அரண்மனைக்கு பிருகு முனிவர் வருகிறார். அவரை வணங்கி வரவேற்று ஆசி பெற்று கர்தமன், சுவாமியே, இந்த பூமி முழுவதும் நானே ஆட்கொண்டு இருக்கிறேன். ஏகபோக பண வளங்களுடன், அதாவது செல்வங்கள் எந்த குறையும் இல்லாமல் ராஜாவை போல இருக்கிறேன். இவ்வாறு இந்த சுகங்களை எல்லாம் அனுபவித்து வருகிறேன். இந்த நற்பாரியங்கள் எல்லாம் எனக்கு எப்படி கிடைத்தது? முற்பிறவில் நான் என்னதான் செய்தேன் என்பதை தாங்கள் எனக்கு தெரிவிக்க வேண்டும் என்று மன்றாடி கேட்டுக்கொள்கிறான் கர்தமன். அதற்கு பிருகு முனிவர், கர்தமராஜனே, நீ முற்பிறவியில் ஒரு வணிகனாயிருந்தாய். அப்போது நீ வறுமையில் சிக்கிக்கொண்டு தவித்தாய். இதனால் வந்த தொழிலையே விட்டு விட்டாய். இதனால் உன் சொந்தங்கள் எல்லாம் இவன் ஏழையாகிவிட்டான், இவன் எது செய்தாலும் துலங்காது என இவரை பிரிந்து சென்றனர். மேலும் உன்னை கடுமையான வார்த்தையில் திட்டனர். இவற்றை கண்டு பொறுக்காமல் வீட்டை விட்டு ஓடி காட்டுக்கு சென்றாய். அங்கு சவுபரி முனிவரை கண்டு அவரை வணங்கி உன் துப்பாக்கியத்தை, அதாவது உன்னுடைய துர்ப்பாக்கிய கதையை அந்த முனிவரிடம் எடுத்து கூறினாய். உன் பரிதாபமான வாழ்க்கையை கேட்டு மனமிறங்கிய சௌபரி முனிவர் உனக்கு விநாயகப் பெருமான் திருநாமத்தை உபதேசித்தார். அப்போது அந்த மந்திரத்தை நீ தினம் உச்சரித்து சதுர்த்தி விரதத்தையும் அனுஷ்டித்து வந்தாய். அப்போது விநாயகர் சதுர்த்தி வந்தது. அந்த சதுர்த்தி விரதத்தை உன்னுடன் கூட இருந்து ஆகம விதிப்படி அம்முனிவர் முடித்து வைத்தார். அந்த சதுர்த்தி விரதத்தை கையாண்ட பாக்கியத்தினாலேயே விநாயகப் பெருமான் அருள் புரிந்து உன் வீடு முழுவதும் பொன்னும் மணியும் நிறைந்தது. அதை தவசீலரான சவுபரி முனிவர் தம் ஞான திருஷ்டியால் உணர்ந்து கொண்டு உன்னையும் உன் வீட்டுக்கு திருப்பி செல்லும்படி கூறுகிறார். உடனே நீ முனிவரின் காலில் விழுந்து வணங்கிவிட்டு உன் சொந்த ஊரை அடைந்தாய். ஏராளமான செல்வங்களோடு நீ வாழ்வதைக் கண்ட உன் உறவினர்களும் சுற்றத்தார்களும் உன்னை நாடி வந்தனர். நீ சகல செல்வங்களுடன் ஆனந்தமாய் உன் காலத்தை கழித்து வந்தாய். மேலும் நீ விநாயகர் சதுர்த்தி விரதத்தை கடைபிடித்து வந்த காரணத்தினால் அந்த பிறவையோடு மட்டுமல்லாமல் இந்த பிறவையிலும் உனக்கு அளவற்ற ஐஸ்வர்யங்களையும் தந்து உன்னை ஏக சக்கரவர்த்தியாகவும் ஆக்கிவிட்டிருக்கிறது என கூறுகிறார். இந்த இடத்தில் இருந்து நமக்கு என்ன புலனாகிறது என்றால், சதுர்த்தி விரதத்தை இருப்பவர்களுக்கு எந்த குறையும் இருக்காது என்பது இந்த இடத்தில் புலனாகிறது. முக்கியமாக இந்த பிறவி மட்டுமல்ல, எத்தனை பிறவி எடுத்தாலும் சதுர்த்தி விரதம் இருப்பவர்களுக்கு விநாயகப் பெருமான் முழு அருள் கிடைக்கும். எந்த தெய்வத்தை வணங்க செல்வதற்கு முன்பும் பாரம்பூர் விநாயகப் பெருமானை வழிபட்டே செல்ல வேண்டும் என்ற கட்டாயம் இருக்கிறது. ஆகமையால் அனைத்து தெய்வங்களுக்கும் தலைவனாக இருக்கும் கணபதியை வணங்க வேண்டும். இந்த கதையை கேட்ட பிறகு கர்தம மகாராஜா பெரும் மகிழ்ச்சி பெருங்கை அடைந்தவனாய் காணப்பட்டான். அதன் பிறகு வருடம் தவறாமல் சதுர்த்தி விரதத்தை கடைபிடித்து வந்து தன்னுடைய மகனிடம் நாட்டை ஒப்படைத்து விட்டு விநாயகருடைய அருளால் யாருக்கும் எளிதாக கிடைக்காத பேரின்ப முக்தியை பெற்றான். இதன் மூலம் சதுர்த்தி விரதம் என்பது இந்த பிறவியில் மட்டுமல்ல, இனி அடுத்து வரும் எல்லா பிறவிகளிலும் அளவில்லாத பலன்களை தரக்கூடிய அற்புதம் நிறைந்த விரதம் என்பதை புரிந்து கொள்ளலாம். சதுர்த்தி விரதத்தை நீங்கள் தினமும் கடைபிடிக்க முடியவில்லை என்றாலும் மாதந்தோறும் வரும் சதுர்த்தி நாளில் விநாயகருக்கு சற்று அருகம்புல் மோதகம் என
அவருக்கு விருப்பமான எளிமையான பொருட்களை படைத்து வழிபட்டு வந்தாலேயே பரம்பொருள் பிள்ளையாருடைய அருள் எளிமையாக பெற முடியும். நம்முடைய வாழ்க்கை எவ்வளவு கீழ்நிலையில் இருந்தாலும் விநாயகப் பெருமான் கண்டிப்பாக உயர்த்தி வைப்பார் என்பது சந்தேகமில்லை. கண்டிப்பாக நீங்கள் விநாயகப் பெருமானை மனதில் நினைத்து கொண்டு வழிபடுங்கள். அனைத்தும் உங்களுக்கு நல்லபடியாக முடியும் என்பது சந்தேகமே இல்லை. விநாயகரை மார்கழி மாத சதுர்த்தி தினத்தன்று வழிபட வேண்டும். விநாயகர் வழிபாடு என்பது மற்றும் விரதத்திற்கு மிக சிறந்த தினங்களில் மார்கழி மாத சதுர்த்தி விரதமும் ஒன்று. இந்த தினத்தில் விநாயகப் பெருமானை விரதமிருந்து வழிபடுபவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் அனைத்தும் கிடைக்கப் பெறுவார்கள். இன்று அதிகாலை நீராடி உணவை ஏதும் உட்கொள்ளாமல் மாலை வரை விநாயகப் பெருமான் நினைவோடு ஏதும் உண்ணாமல் விரதம் இருக்க வேண்டும். பால் பழம் மட்டும் சாப்பிட்டுவிட்டு விரதம் இருக்கலாம். மாலையில் அருகில் உள்ள விநாயகர் கோவில் சன்னதிக்கு சென்று விநாயகப் பெருமானுக்கு நடைபெறும் அபிஷேகத்திற்கு பசும்பால் தந்து ஆராதனை பூஜையில் கலந்து கொண்டு விநாயகர் வழிபாடு செய்ய வேண்டும். வழிபாடு முடித்து கோவிலுக்கு 8 முறை வலம் வந்து வணங்க வேண்டும். கோவிலில் அனைத்து பூஜை வழிபாடுகள் முடிந்ததும் வீட்டிற்கு வந்து உபவாசத்தை முடித்து கொள்ள வேண்டும். விநாயகருக்கு இன்று விரதமிருந்து வழிபடுவதால் குடும்பத்தில் இருக்கும் பொருளாதார கஷ்டநிலை நீங்கும். தம்பதிகளுள் ஏற்படும் பிரிவினைகள் நீங்கி ஒற்றுமை மேலோங்கும். நீண்ட காலமாக நோய்களால் அவதிப்படுபவர்கள் நோய்கள் நீங்கி பூர்ண உடல் நலம் பெறுவார்கள். வேலை தேடி அலைந்தவர்களுக்கு விரைவில் வேலை கிடைக்கும். திருமணம் தாமதமாகும் ஆண்களுக்கு கண்டிப்பாக திருமணம் நடைபெறும். பெண்களுக்கும் விரைவில் திருமணம் நடைபெறும் என்பது நம்பிக்கையாகும். இந்த சதுர்த்தி விரதம் விநாயகப் பெருமானை முழு மனதோடு ஏற்கொண்டு கண்டிப்பாக அவரை வழிபடுவது சிறப்பம்சத்தை பெற்று தருமாகும். முக்கியமாக மார்கழி மாதத்தையொட்டி அனைத்து கோவில்களிலும் சுற்றாக உடுமலை சுற்றி பகுதி விநாயகர் கோவில்களிலும் பக்தர்கள் சிறப்பு வழிபாடுகளை துவங்குகிறார்கள். மார்கழி பிறந்ததுமே கோவில்களில் பல்வேறு சிறப்பு பூஜைகள் நடைபெற்று வருகிறது. அதேபோல் வீடுகளிலும் சிறப்பு வழிபாடுகள் மாதம் முழுவதும் நடைபெறுகிறது. அதில் ஒன்றாக வீட்டு வாசல் அழகாய் வண்ண கோலமிட்டு பிள்ளையார் பிடித்து வழிபடுவதுதான் சிறப்பாகும். குறிப்பாக பெண்கள் குழந்தைகள் இருக்கும் வீடுகளில் மாட்டு சாணத்தில் பிள்ளையார் பிடித்து வைத்து அதில் பூசணிப்பூ, செம்பருத்தி, அருகம்புல் என அலங்காரப்படுத்தி தீபாராதனை காட்டும் வழக்கம் இப்போதும் பெரும்பான்மையாக பின்பற்று வருகிறது. மார்கழிதான் விநாயகர் கோவிலில் பக்தர்கள் தீர்த்தம் ஊற்றி வழிபடுவது அதிகமாக உள்ளது. வேண்டுதல்கள் வைத்து அருகில் உள்ள அரசமர்த்து விநாயகரை தேடி பிடித்து தீர்த்தம் ஊற்றியும் நெய்வேத்தியம் படைத்தும் சுவாமியை வழிபடுகிறார்கள். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.